எவ்ரிஒன் நான் தான் உங்கள் பிரபா. நீங்கள் எக்ஸலில் பற்றின சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸல் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு எப்படி வந்து நம்ம ஈஸியாக போடுறோம், ரொம்ப ஸ்பீடாக போடுறோம், இன்க்ளூடிங் செல் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலில் நம்ம நியூவாக பார்க்கணுங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட்டா, ரெஃபரன்ஸு, ப்ரையாரிட்டி, இஷ்யூ, ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம டெட்லைன் கொடுத்துருக்கோம், ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரையாரிட்டியில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேட்டா ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போ டேட்டா உள்ளே போயாச்சு. டேட்டாவில் போயிட்டீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் சொல்லி உங்களுக்கு வரும். டேட்டா வேலிடேஷன் வந்து கிளிக் பண்ணுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அலோவில் வந்து எனி வேல்யூ இருக்கா, எனி வேல்யூ வந்து கிளிக் பண்ணுறீங்க. அதில் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம சயின்ஸ் ஷீட்டில் இருக்க ப்ரையாரிட்டியை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஷீட்டில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம பண்ணது தான். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 வந்து அதில் வந்துடுது. இப்போ 5, 10, 30 சொல்லியிருக்கு, அது எல்லாம் வந்தது. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிடுறோம். அது உள்ளே போயிட்டு அதே டேட்டா வேலிடேஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் லிஸ்ட்டு கொடுத்துட்றோம். அது வந்து நம்ம மார்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஷீட் செகண்ட் இருக்கா, அதில் வந்து எஸ்னோ வந்து கொடுத்துட்றோம். இப்போ வந்து எஸ்னோ வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 ஷீட் தேவை, 2த்துக்கும் உண்டான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து டேட்டா வேலிடேஷன் திரும்பி நம்ம போகிறோம். அதில் ஹை செல் ரூல்ஸ் இருக்குது, அதில் வந்து ஈக்குவல் தென் வந்து கொடுங்க. அதில் வந்து எஸ்ஸுக்கு ஒரு கலரு கொடுத்துங்க. எஸ்ஸுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்துட்றோம். திரும்பி அதே உள்ள போயிட்டு ஹைலைட்டில் வந்து நோ கொடுத்துட்றோம். அதுக்கு வந்து நம்ம ரெட் கொடுக்குறோம். ஓகே, அதில் ஃபார்மேட்டில் போயிடுங்க. ஃபார்மேட்டில் போயிட்டு நம்ம வந்து என்ன கலர் தேவை, ரெட் கலர் தேவை. அதாவது நோக்கு வந்து நம்ம ரெட் கலர் தேவை. ரெட் கலர் வந்து மார்க் பண்ணிடுறோம். அது கலரில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுத்து என்டர் கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்போ வந்து க்ரீனுக்கு வந்து எஸ்ஸும் நோவுக்கு வந்து ரெட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 5, 10, 20 வந்துச்சு. திரும்பியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா வேலிடேஷன் போயிடுறோம். அதில் ஹைலைட் செல் ரூல்ஸில் வந்து கிரேட்டர் தென் லாஸ்ட் வந்து ஈக்குவல் டு அப்படி இருக்குது, அது வந்து 1 கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபில் வித் க்ரீன் டெஸ்ட் இருக்குங்களா, அதை நம்ம என்ட்ரு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா 1 கொடுத்ததுக்காக கொடுத்துட்றோம். திரும்பி அதே ஆப்ஷன் போகிறோம். ஏன்னா அதில் வந்து 5, 1, 30 இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 5 கொடுத்துட்டு சேம் அதே வந்து தான் கலர் வந்து நம்ம அப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ 3வது வந்து 30க்கு இப்போ பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துட்டு கிரேட்டர் தென் அதே தான் 3த்துக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. எந்தெந்த கலர் பண்ணால் எந்தெந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணியாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து 2 இது வந்து ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரிப்போர்ட்டிங் டேட்டா. இப்போ வந்து எக்ஸாக்ட் நம்ம ஒரு டேட் வந்து நம்ம போட்டுப்போம் 10/1/2023. ஓகேங்களா? இப்போ ரெஃபரன்ஸ் 1 கொடுத்துறேன். ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு சொல்லி கொடுத்துப்போம். இஷ்யூவில் ஏதோ ஒன்று போட்டுப்போம். பீரியடில் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணுவோம், நம்மளுக்கு 1, 5 சொல்லுவோம். இப்போ 5 போட்டுக்கிறேன். டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரிப்போர்ட்டிங் டேட் ப்ளஸ் 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இது ரிப்போர்ட் டேட்டு. இப்போ வந்து நீட்டான ஒரு டேட்டா வந்து இது வந்து அழகாக வந்து நம்ம இது பண்ணிப்போம், சென்டர் பாயிண்டில் வரைகிற மாரி பண்ணிப்போம். ஓகே, சின்ன சின்ன கரெக்ஷன். இப்போ இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டு இன்செட்டில் போயிடுங்க. இன்னும் கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தா ஃபுல்லாக மார்க் ஆகிடுச்சு. அது வந்து என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து நியூ அந்த இது வந்துடுச்சு. ஓகேங்களா? நியூ டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெட்லைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தோம். இப்போ ஆட்டோ வந்து டெட்லைன் கீழே வந்து சைன் நம்பர் வச்சு இப்போ ரிப்போர்ட்டிங் டேட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து 11/1/2023 கொடுத்தா டெட்லைன் டேட் வந்து ஈஸியாக வந்து வந்துடுச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் டே வந்து 2 கொடுக்குறோம். ப்ரையாரிட்டியில் வந்து ஸ்ட்ரீட் வந்து 2 கொடுக்குறோம். எந்த ரூஃப் கொடுத்து சும்மா இருக்காங்க. இதில் வந்து வந்தால் 30 கொடுத்துட்றோம். இது 30 வந்து நம்ம ஹைலைட்டை அங்கேயே மார்க் பண்ணுறோம். 30 கொடுத்தா க்ரீன் ஆகிற மாதிரி. இது எஸ்ஸாக நோவாக கொடுக்கறதுக்கு இப்போ வந்து எக்ஸ் கொடுத்து பார்ப்போம். கலருக்கு ஏற்ற மாதிரி எஸ் கொடுத்தா எஸ் ஆகுது, நோ கொடுத்தா வந்து
ரெட் கலர் வருது. ஓகே, இப்போ தேர்ட் ஒன்று டேப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வாட்ச் பண்ணுறேன். தேங்க்யூ.